capital and revenue transactions. Capital and revenue transactions. Okay. See, you have payments. In the payments உடைய benefit is available only less than or equal to one financial year. எந்த அக்கவுண்டிங் இயர் பண்றோமோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார தான் அவைலபிள் அப்படின்னு சொன்னால் அந்த பேமெண்ட் பேரு ரெவென்யூ பேமெண்ட் சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் ரெவென்யூ பேமெண்ட். கிளியர்? ரெவென்யூ பேமெண்ட். ரெவென்யூ பேமெண்ட் அப்படிங்கிறது யூசுவலா என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸா இருக்கும். If the payment gives you benefit for more than one financial year ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க அது capital payment or capital expenditure. Okay, இது revenue payment or revenue expenditure சொல்லலாம். இது யூசுவலா என்னவா இருக்கும் அப்படி சொன்னாக்க பேலன்ஸ் ஷீட் ஐட்டமா இருக்கும். எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வரக்கூடியதா இருக்கும். அதாவது ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் ஐட்டமா இருக்கும். ஆனா இது பேலன்ஸ் ஷீட் ஐட்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரெண்ட் பே பண்றீங்க அப்படி சொன்னாக்க அந்த ரெண்ட் பே பண்ணதுனால நீங்க 1 month என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நீங்க வெக்கேட் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் you have to pay again rent. So the payment of rent gives me benefit for a month period. Payment of salary gives me a month's service from the employees. இதெல்லாம் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரெண்ட் பே பண்றது பதிலா அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கே வாங்கிட்டீங்க அப்படி சொன்னாக்க எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம்? டியூரபிள் நேச்சர். So we can use it for more than 1 year. Infinite period also sometimes. Land on infinite period. Until you sell, you can use it. ரெவென்யூ பேமெண்ட்ஸ் எல்லாமே எதுவா இருந்தாலும் P&L அக்கவுண்ட்ல போயிடும், டெபிட் சைட்ல போயிடும். யூசுவலா எக்ஸ்பென்சஸ் இல்லையா, P&L அக்கவுண்ட் டெபிட் சைட்ல வரும். ஓகே. Now, in case of the payment meant for anything which gives me benefit for more than one accounting year இருந்துச்சு அப்படி சொன்னாக்க capital expenditure சொன்னோம். பில்டிங்கே வாங்குறீங்க, அதர்வைஸ் பில்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இன் சிம்பிள் asset increase ஆகுது. Clear? These are the points you have to understand. Similarly, we have the receipts. எனக்கு வந்ததுக்கான பெனிஃபிட், எனக்கு வந்ததுக்கான பணத்துக்கு நான் ஒர்க் பண்ண வேண்டியது, சப்ளை பண்ண வேண்டியது. என்ன சப்ளை பண்ணுவேன்? குட்ஸ் சப்ளை பண்ணலாம் அல்லது சர்வீசஸ் சப்ளை பண்ணலாம். சிங்கர் அகாடமியில் நான் உங்களுக்கு சர்வீசஸ் சப்ளை பண்றேன். I'm getting the fees. அந்த சப்ளை ஷார்ட் டென்யூர் சப்ளை, ஒன் டைம் சப்ளையா இருந்துச்சு அப்படி சொன்னாக்க the supply is over by 1 year, within 1 year ஆக இருந்துச்சுன்னா 1 financial year குள்ள முடிஞ்சிச்சு அப்படி சொன்னா that is called revenue receipt. அது பேரு revenue receipt. revenue receipts எடுத்துக்கிட்டீங்க அப்படி சொன்னாக்க இன்கம். உங்களிடம் ஃபீஸ் வாங்கினேன், அதுக்கு நான் 4.5 months நான் டீச் பண்ணி ஆகணும். So I completed teaching the 4.5 months, then amount will be my revenue. அதுக்கு பதிலா நான் வாங்கின அமௌண்ட்டுக்காக after render service for more than one financial year ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க that will be named as capital receipts. ஓகே. எப்பொழுதுமே ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் இருந்தா இன்கம் சொன்னேன் இல்லையா, அது P&L ஐட்டம். This will be credited in the P&L account. P&L அக்கவுண்ட்ல கிரெடிட்ல போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ், அது இல்லாமல் இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அல்லது ஷேர் வாங்கி வச்சிருக்கிறேன், டிவிடெண்ட் வருது, வாட் எவர் இட் மே பி, இதெல்லாம் என்னுடைய இன்கம். ஓகே. அதே வந்த அமௌண்ட்டுக்கு நான் 1 இயருக்கு மேல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா இது பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். This is balance sheet item. ஓகே. அதாவது
அசெட் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அசெட் டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, அசெட்ஸை வித்துட்டீங்க, இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை வித்துட்டீங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் சோல்ட். இந்த அசெட்டை வித்ததுனால உங்களுக்கு என்ன ஆச்சு? இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. லேண்ட் அண்ட் பில்டிங் இருந்துச்சு, வாடகை விட்டீங்க, வாடகை வந்துட்டு இருக்கு, வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கோம், மாசம் மாசம். இல்ல சார், நான் ரெண்டல் பிரிமிசஸ்ல இருக்கு, நான் லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கிட்டேன்னா அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை நான் யூஸ் பண்ணிக்க போறேன், அப்ப நான் ரெண்ட் தர வேண்டிய அவசியம் இல்லை, செலவு குறையுது. ஒன்று செலவு குறையும், இல்லை வருமானம் ரெகுலராக வரும். வித்தாச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுது, வித்தாச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுது. அசெட் டிக்ரீஸ் ஆகும். அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அசெட் டிக்ரீஸ் ஆகுறதுனால பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது கேபிட்டல் ரெசிட்ஸ். அசெட் இன்க்ரீஸ் ஆனதுனால பணம் வெளியே போச்சுன்னா அது பேர் கேபிட்டல் பேமெண்ட்ஸ். அது தவிர பேமெண்ட் பண்ணதுனால பெனிஃபிட்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ள என்ஜாய் பண்ணி முடிச்சிருவேன்னு சொன்னால் அது பேர் ரெவன்யூ பேமெண்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். ரெசிட்ஸுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒர்க், நான் உங்களுக்காக ஒர்க் பண்ண வேண்டியது லெஸ் தென் 1 இயர்க்குள்ளார இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ரெவன்யூ ரெசிட்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் த இன்கம். அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் சொன்னாங்க இல்லையா, இதுல வேற என்ன இருக்குன்னா கேபிட்டல் இஷ்யூ பண்றேன், ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றேன், பணம் ரைஸ் பண்றேன், ஓனர் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறோம், இதெல்லாம் வந்து என்னது, பணம் வருது. இதுக்காக அந்த கம்பெனி அந்த ஓனர்களுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கோ இல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கோ அல்லது பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் உடைய ஓனருக்கோ பார்ட்னர்ஸ்க்கோ இயர் ஆஃப்டர் இயர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாகணும்? ப்ராஃபிட் ஷேர் கொடுக்கணும், டிவிடெண்ட் கொடுத்தாகணும். ஸோ வாங்கின அமௌண்ட்டுக்கு ரெகுலரா கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்ப கேபிட்டல் ஆஸ் வெல் அஸ் லயபிலிட்டி இந்த ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொன்னாக்க ஸோ தட் வில் பி a balance sheet item. No, that will be a balance sheet item. ஸோ இதுவும் நமக்கு கேபிட்டல் ரிசீட்ஸ், இதுவும் நமக்கு கேபிட்டல் ரிசீட்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்னா வாட் இஸ் கால் கேபிட்டல் ரிசீட்ஸ், வாட் இஸ் கால் ரெவன்யூ ரிசீட்ஸ். அதே சமயத்தில் கேபிட்டல் பேமெண்ட்ஸ் ஆர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூட சொல்லலாம். இதை கேபிட்டல் பேமெண்ட் ஆர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லலாம். அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லலாம். அது ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூன்னு வரும்போது அது எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க, ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ண சொல்லலாம். அல்லது வாட் இஸ் திஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைனும் பண்ண சொல்லலாம். இந்த ஒரு சின்ன பிரீஃபிங் கொடுத்துருக்கிறேன். எந்த ஒரு ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்டா இருந்தாலும் அதுக்குரிய பெனிஃபிட் 1 இயர்க்குள்ளார முடிஞ்சதுன்னா அது ரெவன்யூ, 1 இயருக்கு மேல போச்சுன்னா அது கேபிட்டல் நேச்சர். ஓகே, கேபிட்டல் நேச்சர். அதுல ரெசிட்ஸ் சொன்னால் அது வருமானத்தை பத்தி பேசுது, பேமெண்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் பத்தி பேசுது. அதுவே ஒரு வருஷத்துக்கு மேல வந்துச்சுன்னா அசெட் பத்தி பேசுது, இது அசெட் விற்கிறத பத்தி பேசுது. அல்லது லைபிலிட்டிஸ்ல அதே லாஜிக்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது ஒரு சம்மரி கொடுத்துருக்கிறேன், இங்கே கவனிங்க. வாட் இஸ் தட் சம்மரி? கேபிட்டல் ரெசிட்ஸ் சொன்னால் அசெட் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அசெட் டிக்ரீஸ் ஆகிறது பேர் கேபிட்டல் ரெசிட்ஸ். ஏன் அசெட் டிக்ரீஸ் ஆகுது? வித்திருக்கிறீங்க அல்லது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் யூஸ் பண்ண முடியாது ஸ்கிராப்பா விற்கிறோம், அப்பயும் கேபிட்டல் ரெசிட்ஸ் தான். அசெட் வேல்யூ குறைஞ்சாலே கேபிட்டல் ரெசிட்ஸ். அதே சமயத்தில் கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் கேபிட்டல் ரெசிட்ஸ். இந்த அசெட்ஸ் வாங்கும்போது சில சமயம் கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்க. ரைட். இப்போ எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னா சப்சிடைஸ்ட். ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு பர்ச்சேஸ் பண்றது வெளியில இருந்து, அவங்க மேனுஃபேக்சர் பண்றது தவிர பத்தாததுக்கு வெளியிலிருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இட் இஸ் அரௌண்ட் 9 rupees, 8 to 9 rupees. ஆனா என்ன ரேட்டுக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா இஃப் யுவர் கன்சம்ஷன் லிமிட் இஸ் லெஸ் தென் 100 in 2 months period அப்படின்னு சொன்னாக்கா நோ டாரிஃப். அதுக்கு மேல போச்சுன்னா தே ஸ்டார்ட் வித் 1.5 rupees or 2 rupees தான் போகுது ஒழிய அதுக்கு மேல கிடையாது. தே பர்ச்சேஸ் ஃபார் 9 and selling it for 3 rupees, 2 rupees or free சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். அப்படின்னு அர்த்தம் லாஸ் கிடையாது, சப்சிடைஸ்ட். ஃப்ரம் த டாக்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி டிடக்டட். ரைட். அதுக்கு பதில் நீங்க சோலார் பேனல் வாங்கி உங்க வீட்டுக்கு வச்சீங்க சார், எங்கள்கிட்ட நீங்க எலக்ட்ரிசிட்டி வாங்க மாட்டீங்க இல்லையா அப்படிங்கும்போது சார் சோலார் பேனல் 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது சார், அப்படியா நான் ஒரு 30% கொடுத்துறேன். இப்ப கவர்மெண்ட் வில் கிவ் த சப்சிடி. இஃப் யூ ஆர் கோயிங் அண்ட் பர்ச்சேசிங் a solar panel for 2 lakhs, government will give around 60 or 70,000 rupees cash. பேலன்ஸ் மட்டும் நீங்க கொடுப்பீங்க, subsidized. அப்ப அந்த 60 or 70 rupees கவர்மெண்ட் கிட்ட வந்துச்சு இல்லையா, கேபிட்டல் ரெசிட்ஸ். தட் இஸ் கால்ட் கேபிட்டல் ரெசிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸ் வந்து இன்சூர் பண்ணியிருந்தீங்க, ஃபயர் ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இன்சூரன்ஸ் கிளைம் ரைஸ் பண்றீங்க. யூ ஆர் கெட்டிங் தி இன்சூரன்ஸ் கிளைம். இந்த இன்சூரன்ஸ் கிளைம் எதுக்காக வந்துச்சு? அசெட்டுக்காக வந்துச்சு. அசெட் போனதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணியிருந்த அமௌண்ட் வருது அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல் ரெசிட்ஸ். இந்த 4 விஷயங்கள் மைண்ட் வச்சுக்கிட்டா போதுமானது, இது கேபிட்டல் ரெசிட்ஸ்ல வரும். அதுவே கேபிட்டல் பேமெண்ட்ஸ் சொன்னால் என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க கேபிட்டல் லயபிலிட்டிஸ் இங்க அதிகமாச்சுன்னா கேபிட்டல் ரெசிட்ஸ், அப்படியே ஆப்போசிட்டா யோசிங்க. குறைஞ்சதுன்னா கேபிட்டல் பேமெண்ட்.
அசெட் குறைஞ்சதுன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், இங்க அசெட் அதிகமாச்சுன்னா கேபிட்டல் பேமெண்ட்ஸ். ரைட், கிளியர்? நவ there will be slight confusions in this case. அதனால நான் இப்ப டீடைலா இங்க பேச போறேன். ஒரு அசெட்ஸா இருக்கும்போது அந்த அசெட் புட்டு யூஸ் வரைக்கும் என்னென்ன செலவு பண்றீங்களோ எல்லாத்தையும் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அசெட் புட்டு யூஸ் வரைக்கும் என்னென்ன செலவு பண்றீங்களோ எல்லாத்தையும் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இஸ் தட் ஓகே? சோ நீங்க வாங்குறீங்க, இங்க இருந்து அசெட் கொண்டு வந்து இங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, புட்டு யூஸ் வரைக்கும் என்னென்ன செலவு இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அசெட்டுக்காக கொடுத்த அமௌண்ட், அங்க இருந்து உங்க இடத்துக்கு கொண்டு வரதுக்காக செய்யற கேரேஜ் இன்வெர்ட், ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து பிரிவென்ட் பண்ணி, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வர வழியில அதை டேமேஜ் பண்ணாம கொண்டு வரதுக்காக இன்சூர் பண்ணியிருந்தால் அந்த இன்சூரன்ஸ் சார்ஜஸ், இங்க கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆகிற செலவு, அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க சொல்றோம், அது கொடுக்குற வேஜஸ், இது எப்படி ஓடும் எங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம், அந்த ட்ரைனிங் காஸ்ட், அண்ட் ட்ரையல் காமிச்சிடுங்க அப்படின்றோம், ட்ரையல் ரன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான செலவு. அந்த ட்ரையல் ரன் பண்ணும்போது ஏதாவது மெட்டீரியல் நம்ம இன்புட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காஸ்ட், அதுல இருந்து இந்த ட்ரையல் ரன்ல ஏதாவது ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வித்தீங்கன்னா வரக்கூடிய வருமானத்தை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம்? ஜர்னல் என்ட்ரில பார்த்தோம் இல்லையா? அசெட்ஸ் வாங்கும்போது அது எல்லாமே இங்க மைண்ட்ல வச்சுங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கேபிட்டல் நேச்சர். அதே சமயத்துல இதுக்காக நீங்க லோன் வாங்குனீங்க, அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டே இருக்கு அந்த அசெட், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் ரெடி ஆகல யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வரைக்கும் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டையும் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். That interest is also part of the assets value. Mind that. These are the points you have to understand. Clear? Point number 1. அதான் இங்க கொடுத்திருக்கிறேன். புட்டு யூஸ் வரைக்கும் செய்யற எல்லா செலவுகளும் capital payments. Now, இந்த assets நீங்க விற்கும் போது assets வந்து வெளியே போகுது, உங்க ஆர்கனைசேஷன் விட்டு இந்த assets வெளியே போகுது. எப்படி வெளியே போகலாம்? அதுக்கு லைஃப் 10 வருஷம் இருக்கு, 2 வருஷம் தான் யூஸ் பண்ணி இருக்கிறீங்க, நியூ மாடல் வந்துருச்சு, இல்லைன்னா பிக்கர் சைஸ் வந்துருச்சு, ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை கெப்பாசிட்டி, ஸோ ஐ செல் இட் ஆஃப். எனக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எனக்கு தேவைப்படலை, எதுக்காலையும் பெருசு வேணும்னு அனுப்புறேன். அப்போ செகண்ட் ஹேண்ட் மாதிரி இன்னொருத்த வாங்கி யூஸ் பண்ணுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ சேல் பண்ணும்போது வந்த அமௌண்ட் கேபிட்டல் ரெசிட்ஸ். அதே சமயத்தில் இனிமேல் யூஸே பண்ண முடியாது, காயலாங்கடையில் போடுற ஸ்கிராப் வருது, அப்பயும் that will also be considered. That is also considered as capital receipts. Is that okay? அதே சமயத்துல ஓகே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வெளியே அனுப்பலாம், அண்ட் ஸ்கிராப்ப வெளியே அனுப்பலாம், அல்லது டேமேஜ் ஆச்சு ஆக்சிடென்ட்ல வெளியே போயிடுச்சு, அதனால இன்சூரன்ஸ் வந்திருக்கலாம். எந்த ஒரு ரீசனால இருந்தும் இந்த அசெட்டுக்காக ஏதாவது பணம் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ங்க. அதான் இங்க கொடுத்துருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த அசெட்ஸ் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஏதாவது சப்சிடி கொடுத்திருந்தாங்கன்னா அதுவும் கேபிட்டல் அசெட்ஸ். நீங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, அதுல டொனேஷன்ஸ் வரும் இல்லையா? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தேர் இன்டென்ஷன் இஸ் நாட் டு மேக் ப்ராஃபிட் இல்லையா? அப்ப ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வாங்குறாங்க, அதை வச்சு தான் ரன் பண்ண போறாங்க. சில சமயம் டொனேஷன் வாங்கலாம். ஜெனரல் ஸ்மால் டொனேஷனா இருந்தால் அது P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவீங்க, பட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மணி. இஸ் தட் ஓகே? அதே சமயத்துல இந்த டொனேஷன் பெரிய டொனேஷனா இருக்கு, ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ், ஒரு அசெட் கட்டிங்க சார், உங்க காலேஜுக்காக ஒரு ஹால் கட்டுங்க சார், உங்க காலேஜுக்கு ஒரு கிரவுண்ட் தேவைப்படுது, அதுக்காக நீங்க இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல உங்க காலேஜ்ல ஒரு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படி ஒரு பெரிய பர்பஸுக்காக ஒரு டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அசெட் பர்பஸுக்காக இருந்தால் that donation is also capitalized. So அது மாதிரி இங்க சப்சிடின்னு சொன்னேன், டொனேஷன் சொல்லலாம், ரெண்டுமே நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். All these things are going to be capitalized here. Repay scrap. So அதான் இங்க சொல்லி இருக்கிறேன். Assets sale as a scrap, capital receipts. Subsidy received for the assets, capital receipts. Insurance claim for the assets, capital receipts. அதே சமயத்துல அசெட்ஸ் வாங்குறதுக்காக செய்யற எல்லா செலவுமே கேபிட்டல் பேமெண்ட்ஸ். அதுல அப் டு புட்டு யூஸ் வரைக்கும் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். Now understand the concept of repair. Repair as well as renovation, whatever it may be. இந்த ரிப்பேர்னு சொல்லலாம்,
அல்லது ஓவரால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம், வாட் எவர் இட் மே பி. காருடைய பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அசெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அசெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஆஃப்டர் த ரிப்பேருக்கு முன்னாடி அந்த அசெட் எப்படி இருந்துச்சு, ரிப்பேர் முடிச்ச பிறகு அந்த அசெட் எப்படி இருக்கு. ஓகே, ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி, ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, வேலை செய்யல, திரும்பவும் நான் ரிப்பேர் பண்ணேன், ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி வேலை செஞ்சதோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஒரு கார் ஒன்று வாங்கினேன், அதுல ஏசி கார் தான், ஆனா ஏசி கார் மக்கர் பண்ணுது, ஏசி ஒர்க் ஆகல. ஸோ அப்ப நான் ஏசியை ரீப்ளேஸ் பண்றேன், இஸ் தட் ஓகே? ஐ ரீப்ளேஸ் த ஏசி. அப்படி நான் ஏசியை ரீப்ளேஸ் பண்ணாக்க ஒரு 40,000 50,000 செலவாகுது. Now the question is it considered as capital payment or revenue payment? அப்படின்னு சொன்னாக்க இந்த ஏசி ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஏசி கார், இது ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகும் ஏசி கார். So there is no any change in that asset, no. Such expenses, whatever it may be, how big it is, will be considered as revenue nature. அது வந்து என்னவா வச்சுக்கலாம், ரெவென்யூ நேச்சரா வச்சுக்கலாம். அதே சமயத்துல பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கேபிட்டல் நேச்சர். அந்த ரிப்பேர்னால பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுது. கார் ஒன்று வச்சிருக்கிறேன், அதுல வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேக்ல இருக்கிறது பிளஸ் மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து வராது. வாங்கும் போது அது ஃபிக்ஸ் பண்ணல, அதுக்கப்புறம் அது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சிஎன்ஜி கிட் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன், பெட்ரோல் ட்ரிவன் கார், அது பதிலாக எல்பிஜி ட்ரிவன் காரா மாத்தணும்னா நமக்கு காஸ்ட் கட்டுப்படி ஆகும்னு சொல்லிட்டு மாத்தணும். அதுக்கு ஒரு 50,000 செலவாகுது. That 50,000, because of spending, the car's performance is increasing. Before this, the car's value is different. After this, the car's value is different. Before this, the car's cost efficiency is lesser. LPG kit பண்ண பிறகு போட்ட பிறகு car's efficiency is better. அப்படின்னு சொன்னாக்கா அதுக்காக செய்யப்பட்ட எந்த ஒரு ரிப்பேர் எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் சரி, கேபிட்டல் நேச்சர். ஸோ இது ரெவென்யூ நேச்சர், அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், and this will be capital expenditure. Clear? Hope so you could understand. So அப்ப ஒரு asset வாங்குறீங்கன்னா up to put to use வரைக்கும் முத capitalize பண்ணோம், including interest up to put to use, interest borrowed for construction of the assets. Efficiency of the asset increase ஆச்சுனாலும் capitalize பண்ணோம். அதுதான் இங்க மீன் பண்ணியிருக்கிற performance சொல்லியிருக்கிற, இல்லைன்னா efficiency சொல்லலாம். Because of this expenses or repair, the cars or assets efficiency increasing அப்படின்னா அது capital expenditure, அந்த இதுக்காக செய்யப்பட்டது. சில பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் அசெட் வாங்குவாங்க. அப்படி செகண்ட் ஹேண்ட் அசெட் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் பண்ணி பார்க்கணும், நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி ஆகணும், எனக்கு தெரியாது, அதனால ஒரு ரிப்பேர் ஒரு சர்வீஸ் கொடுத்து வாங்குறாங்க. முதல் முறையாக செகண்ட் ஹேண்ட் அசெட் வாங்கி முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் to check whether it's fit. If it is not fit and we are making it fit for usage இருக்கு இல்லையா, that is also capital expenditure. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப்டர் ஒன் நீங்க எந்த ரிப்பேர் பண்ணாலும் அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா தான் இருக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த கேபிட்டல் ரெசிட்ஸ் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட்ஸ். அப்ப கேபிட்டல் ரெசிட்ஸ் சொன்னால் இதோட பெனிஃபிட் 1 இயருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கேபிட்டல் ரெசிட்ஸ் 1 இயருக்கு மேல, ஓகே 1 ஃபைனான்சியல் இயருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது கேபிட்டல் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல வரும். 1 இயர்க்குள்ளார தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது ரெவென்யூ ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்டா இருக்கும். கவனிங்க, ரெவென்யூ பேமெண்ட்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா, நார்மல் பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கான பேமெண்ட், லைக் பர்ச்சேஸ் பண்றீங்க, சேல்ஸ் மீன்ஸ் ரெண்ட் கொடுக்குறீங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நார்மல் பிசினஸ் டிரான்சாக்ஷன், அதுக்கான எந்த செலவா இருந்தாலும் ரெவென்யூ நேச்சர். அதே சமயத்துல பேமெண்ட் ஃபார் அசெட் மெயின்டெனன்ஸ், அசெட் வாங்குனீங்க கேபிட்டல் பேமெண்ட், அசெட் வாங்கின பிறகு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஃபியூல் யூஸ் பண்ணோம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரிப்பேர்ஸ் யூஸ் பண்ணோம். இது மாதிரி அந்த அசெட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறது இல்ல, அட்லீஸ்ட் மெயின்டைன் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்காக எந்த செலவு பண்ணாலும் அதெல்லாமே நீங்க என்ன பண்ணி ஆகணும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா கன்சிடர் பண்ணணும். ஆர் எக்ஸ்பென்சஸ் போஸ்ட் புட் யூஸ், புட் யூஸுக்கு முன்னாடி கிடையாது, புட் யூஸுக்கு பிறகு எந்த செலவு பண்ணாலும் அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீபேமெண்ட் பண்றீங்க, கேபிட்டலை ரீபேமெண்ட் பண்றீங்க, லைபிலிட்டிஸ் ரீபேமெண்ட் பண்றீங்க, அதுக்கான சாரி கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கான பேமெண்ட், சாரி கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கேபிட்டல் ரெசிட்ஸ், கேபிட்டல் ரீஃபண்ட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் பேமெண்ட்ஸ். ஆனா அந்த கேபிட்டல் வாங்கினதுக்காக நீங்க டிவிடெண்ட் கொடுக்கணும், லோன் வாங்கினதுக்காக இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா, இதெல்லாமே ரெவென்யூ பேமெண்ட்ஸ். இது மந்த் ஆஃப்டர் மந்த் நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க, இல்ல இயர் ஆஃப்டர் இயர் கொடுத்துட்டே வருவீங்க until the loan repaid or capital repaid, right? So then it is called revenue payments. Revenue receipts வந்து பாத்தீங்கன்னா receipts in normal business transactionsல வருது.
லைக் சேல்ஸ். அதர்வைஸ் அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ் இருக்கு, ப்ராப்ளி பணம் சும்மா இருக்கு, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ சிங்கர் அகாடமியில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அப்படிங்கிறது அட்மிஷன் டயத்தில் தான் நாங்கள் வரும். ஸோ இயர்லி 2 times வில் ஹேவ் த அட்மிஷன். ஸோ வில் கெட் த மணி ஒன்லி ஃபார் 2 months, 2 predominant months. பட் வி ஹேவ் டு ஸ்பெண்ட் த மணி ஃபார் த த்ரூ த இயர். அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். மந்த் ஆஃப்டர் மந்த் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிப்போம். தட் மணி வில் பி மை இன்ட்ரெஸ்ட். மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுல, தட் இஸ் கால் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். அதே சமயத்தில் பில்டிங் சும்மா இருக்கு, யாராவது ஒரு நாள் கேட்கறாங்க, நாங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், we are actually giving the property for using sometimes when we are free. அப்ப அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா let out of the property for sometimes we are getting the money also will be considered as revenue receipts. And receipts from investment and other things already we have seen. So these are the 4 aspects you would understand: capital receipts, capital payments, revenue receipts, revenue payments. ரொம்ப சிம்பிளா இதை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேசிட்டு இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. என்ன வேற மெயினா தெரிஞ்சுக்கணும்னா, if the receipts or payment affects the balance sheet item ஆக இருந்தால் அது கேபிட்டல் டிரான்சாக்ஷன். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து கேபிட்டல் டிரான்சாக்ஷன். அதே சமயத்தில் இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ல போய் டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ண போறோம்னா அது பேர் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ ஒரு டிரான்சாக்ஷனை வந்து கேபிட்டலா ரெவென்யூவான்னு கேட்டாங்கன்னா உங்க மைண்ட்ல டக்குன்னு என்ன வரணும், அதுக்கு ஒரு என்ட்ரி போட்டு பாருங்க. அந்த என்ட்ரியில வந்த கூட அந்த ஐட்டம் பேலன்ஸ் ஷீட்ல போகுமா, P&L அக்கௌண்ட்ல போகுமா? பேலன்ஸ் ஷீட்ல போகும்னா அது கேபிட்டல் நேச்சர், இல்ல சார் P&L அக்கௌண்ட்ல போகும் அப்படின்னாக்கா அது ரெவென்யூ நேச்சர் அப்படிங்கிறது ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இஸ் தட் கிளியர்? So you can understand this. Will go further of with the illustrations also. Illustrations நம்ம பார்க்கலாம். Or to acquire or bring into existence of an advantage having enduring nature. Advantage அப்படிங்கிறது என்ன? ஒரு பேட்டன்ட் வாங்குறீங்க அல்லது லைசன்ஸ் ஃபீ பே பண்றீங்க. லைசன்ஸ் ஃபீ பே பண்ணிட்டாங்கன்னா you can do the business இல்லையா, இயர் ஆஃப்டர் இயர். அப்ப அந்த மாதிரி லைசன்ஸ் ஃபீ பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு, இன்னொரு லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இருக்கிறவர் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஜாஸ்தி, அதுக்காக பே பண்றதும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அல்லது அந்த அசெட்ஸ் உடைய ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி அதிகமாச்சுன்னா, அதாவது எஃபிஷியன்சி அதிகமாச்சுன்னா அப்படின்னு சொன்னேன், அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்துடுது. ஓகே, இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் மைண்ட்ல வச்சுக்கங்க. புட்டு யூஸ் வரைக்கும் எந்த செலவு பண்ணாலும் நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா கன்சிடர் பண்ணலாம். ஒரு அசெட்ஸை புட்டு யூஸ் பண்ற வரைக்கும் என்னென்ன செலவு இருக்கோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா கன்சிடர் பண்ணுங்க. ஓல்டு மெஷின் வாங்குனீங்கன்னா, புதுசா வாங்கின ஓல்டு மெஷின் ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பேர் சார்ஜஸ் வில் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் புது மெஷின் வாங்கினாலும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். யூசுவலா இதெல்லாம் debited to the respective asset account. Asset account அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். இஸ் தட் ஓகே? திஸ் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஒரு சின்ன விளக்கம். எக்ஸாம்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் விளக்கம் கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். Now, இதுவே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தா சார், if it is being revenue expenditure, maintain the productivity or earning capacity of the business. பிசினஸ் உடைய earning capacity மெயின்டைன் பண்றோம். ஓகே, கேப்ஸ் ஓட்டிட்டு இருக்கிறார், வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறார். இப்ப இந்த கார் அப்பப்ப ரிப்பேர் பண்ணாதான் அவரால் ஒழுங்கு சம்பாதிக்க முடியும் இல்லையா, அதுக்காக செய்யற செலவுகள், ரிப்பேர்ஸ், whatever it may be, all these things are called as revenue expenditure. And any normal course of businessக்காக செய்யற எந்த செலவா இருந்தாலும் அதுவும் revenue expenditure. Any normal course of business expenses. Okay, for example, purchases, rent paid, advertisement, இதெல்லாமே purchases என்ன அர்த்தம்? purchases என்ன அர்த்தம்? வாங்கி லாபத்துக்கு விற்கிறது பேர் purchases. ஓகே, நான் பில்டிங் வாங்குறேன் அப்படின்னா எதுக்காக வாங்குறேன்? எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்காக வாங்குறேன்னு சொல்லலாம். அப்ப அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரியல் எஸ்டேட் பண்றவங்க பில்டிங் வாங்குறாங்கன்னா எதுக்காக வாங்குறாங்க? லாபத்துக்கு விற்க போறாங்கன்னு அர்த்தம். அப்ப அது வந்து என்ன பண்ணுவாங்க? they can directly capital means consider this as a revenue expenditure. P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிடுவார். அது விற்கும் போது P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். பர்ச்சேசஸ் வேற, அசெட் பர்ச்சேசஸ் வேற. இங்க பர்ச்சேசஸ் தான் நான் மீன் பண்ணி இருக்கிற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல ஆஃப்டர் புட் டு யூஸ் அந்த அசெட்டுக்காக எந்த செலவு பண்ணாலும் அது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். தேஞ்சு போன ஓன் அவுட் பார்ட்டை நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கார்ல இருக்கிற ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால ரீசெட் பண்றேன், அதுக்கு ஒரு 40,000 50,000 செலவு வருது அப்படின்னு சொன்னாக்க அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான்.
எக்ஸிஸ்டிங் மெஷின்ஸை ரிப்பேர் பண்றேன், எக்ஸிஸ்டிங் மெஷினை நான் ரிப்பேர் பண்றேன், ஏற்கனவே இருக்கிற மெஷின், இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே, எஃபிஷியன்சி அதிகமாச்சுன்னா அதை வந்து நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா வச்சுக்கலாம். எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகல, இருக்கிற மெஷினை சரி பண்ணி திரும்ப ஓட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட் டு யூசுவலி ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட். இது ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ல வரக்கூடிய ஐட்டம். தென் கேபிட்டல் ரெசிட்ஸை பத்தி பார்க்கலாம். கேபிட்டல் ரெசிட்ஸ் வரும்போது receipts which does not arise in normal course, not from the normal course of business. கேபிட்டலோ அல்லது லைபிலிட்டிஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் கிடையாது. பிசினஸுக்கு வேணுங்கக்கூடிய கேபிட்டல் ரைஸ் பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் அப்போ கொஞ்சம் தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் ஹேப்பனிங் நார்மலி. லோன் ஆல்சோ வில் பி ரைஸ்ட் ஒன்லி whenever we are in need, not always. இதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் வரும்போது அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்ல கொண்டு போய் நீங்க கிரெடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் இல்லையா. அதே சமயத்துல ஒரு அசெட் டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கான இன்சூரன்ஸ் கிளைம் வருது. அசெட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அதுல இருந்து பணம் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் ரெசிட்ஸ், பணம் வெளியே போச்சுன்னா ரெவன்யூ மீன்ஸ் கேபிட்டல் பேமெண்ட்ஸா இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்ப மிஷினரி டேமேஜ் ஆனதுனால இன்சூரன்ஸ் கிளைம் வந்துச்சுன்னா கேபிட்டல் ரெசிட்ஸ். அதே சமயத்துல கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த அசெட்ஸ்க்காக சப்சிடி ரிசீவ் பண்ணீங்கன்னா அல்லது சப்சிடி ஃப்ரம் எனிபடி எல்ஸ் இஃப் யூ ரிசீவ் ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ் கேபிட்டல் ரெசிட்ஸ். ஷேர் இஷ்யூ பண்ணும்போது பிரீமியமும் சேர்த்து வாங்குறீங்கன்னா அந்த பிரீமியமும் கேபிட்டல் ரெசிட்ஸா வந்துடும். இதுவும் கேபிட்டல் தானே. பிரீமியம் எங்க போகும்? பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னு போடுவீங்க இல்லையா. தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல் ரெசிட்ஸ். அண்ட் நவ லெட்ஸ் டீல் வித் தி ரெவென்யூ ரெசிட்ஸ் ஹியர். ரெவென்யூ ரெசிட்ஸ் வரும்போது இது அன்றாட தொழிலுக்கானது, நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸுக்காக வரக்கூடிய அமௌண்ட் லைக் சேல்ஸ். அதுக்கப்புறம் இதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சச் இன்வெஸ்ட்மெண்ட், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் நார்மல் இல்லையா. தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ரெவென்யூ ரெசிட்ஸ். அதை P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவீங்க. இட் இஸ் நார்மலி கிரெடிட்டட் டு தி P&L அக்கௌண்ட். எக்ஸாம்பிள்ஸ் பீயிங் சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து ரெவென்யூவா கேபிட்டலா? சிங்கர் அகாடமியில லேண்ட் அண்ட் பில்டிங் விற்கிறாங்கன்னா கேபிட்டல், பட் இது யார் விற்கிறா? ரியல் எஸ்டேட் டீலர். அப்படிங்கும் போது அது ரெவென்யூவா மாறி போச்சு. லோன் ரைஸ் பண்றீங்க, லோன் அப்படிங்கிறது கேபிட்டல் ரெசிட்ஸ். ஆனா பேங்கிங் கம்பெனி லோன் வாங்குறாங்கன்னா அது அவங்களோட தொழிலுங்க, கடன் வாங்கி கடன் கொடுக்கறது அவங்களோட தொழில். ஸோ அப்ப அது ரெவென்யூ ரெசிட்ஸா நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். தேர்ட், ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் விற்கிறீங்க. யாரு? நீங்க டீலர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸா இருக்கும்போது அதான் உங்களோட பிசினஸ். உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வாங்கி விற்கிறீங்கன்னா அது சேல்ஸ் பண்ணும்போது பணம் வந்திருக்கும் இல்லையா, அது ரெவென்யூ ரெசிட்ஸா நம்ம ட்ரீட் பண்ணலாம். Capital and revenue expenditure. First one, repair of a second-hand machinery before put to use. Second-hand machinery put to use முன்னாடி first time you incur any repair expenses for the second-hand machinery, capital in nature. Interest on a term loan for the purchase of machinery. Interest on a term loan. Machinery வாங்குறதுக்காக கடன் வாங்குனீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஹஸ் நாட் பிகன் till the last day of accounting year. அந்த மெஷின் இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. அப் டு புட்டு யூஸ் வரைக்கும் அந்த அசெட்டுக்காக எந்த செலவு பண்ணியிருந்தாலும் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த லோன் borrowed for purchasing the asset will also be capitalized. அப்படின்னா இது கேபிட்டல் ரெசிட்ஸ் ஆக எக்ஸ்பெண்டிச்சராக நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் பேமெண்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரைட். தேர்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி. இப்பயும் மெஷின் வாங்குறதுக்காக லோன் வாங்கி இருக்கிறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி இருக்கிறாங்க. ஆனா கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஹேஸ் ஆல்ரெடி பிகன். ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்க என்ன வச்சுக்கலாம்? ரெவென்யூ நேச்சரா கன்சிடர் பண்ணலாம். இட் கேன் பி டைரக்ட்லி டெபிட்டட் டு தி P&L அக்கௌண்ட். இஸ் தட் ஓகே? நவ ரிப்பேர்ஸ் ஆஃப் மெஷினரி ஆஃப்டர் த மெஷின் புட் டு யூஸ். ஒரு அசெட் வாங்கணும், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரிப்பேர் ஆச்சு, அதுக்கப்புறம் ரிப்பேர் செலவு பண்றீங்க. எப்போ புட்டு யூஸுக்கு பிறகு எந்த செலவு பண்ணியிருந்தாலும் அது எப்போதுமே ரெவென்யூ நேச்சர் தான். ஆனா புட்டு யூஸுக்கு பிறகு செஞ்ச ரிப்பேர்னால அந்த அசெட்டுடைய எஃபிஷியன்சி முன்னாடி வேற இப்ப வேற அப்படின்னு சொன்னாக்க அப்ப கேபிட்டலைஸ் பண்ணணும். இது எஃபிஷியன்சி பத்தி ஒன்றும் பேசல அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணலாம். அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓன் அவுட் பார்ட். ஒரு பார்ட் போயிடுச்சு, அதை சரி பண்றதுக்காக நான் செலவு பண்றேன். போன பார்ட்ஸை சரி பண்றதுக்கு எந்த செலவு பண்ணாலும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தாங்க. ரைட். Now annual maintenance fee of மெஷின் வாங்கிட்டீங்க, வருஷம் அதுக்காக நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். அதுக்காக ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸே கொடுத்துட்டோம், ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. ரிப்பேர் வரும்போது செலவு பண்ணாக்க காஸ்ட்லி,
பட் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன சொல்றாரு, எனக்கு வருஷத்துக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருங்க சார், என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னா அவர் ஒருவாரம் அவரே சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஏதாவது தப்பு நடந்தாலும் அவர் பொறுப்பெடுத்துப்பார் அப்படின்னு சொன்னாக்க ஏஎம்சி. அப்படி ஏதாவது ஏஎம்சி ஃபீஸ் கொடுத்தாலும் தட் இஸ் ரெவென்யூ இன் நேச்சர். ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். மணி ஸ்பெண்ட் டு ரெடியூஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ். உங்களுடைய மாதாந்திர செலவுகள், ஒர்க் பண்றதுக்காக ஆகிற செலவு இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்றதுக்காக செலவு பண்றீங்க. நீங்க செஞ்ச செலவுனால இனிமேல் வரக்கூடிய செலவு பர்மனண்டா குறைய போகுது அப்படின்னு சொன்னா அது பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மாசம் மாசம் நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன், அது ஒரு பெரிய செலவா இருக்கு. என்ன பண்ணலாம், ஒரு பில்டிங்கை வாங்கிடலாம் இல்லையா. இஃப் ஐ பர்ச்சேஸ் எ பில்டிங், இனிமேல் நான் வாடகை தர வேண்டாம், வாடகை தர செலவு குறைஞ்சிச்சு. இப்ப உங்க மாச செலவு எவ்வளவு சார், முன்னாடி 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு சார், இனிமேல் 50,000 குறைஞ்சிச்சு. எனக்கு வாடகை தர வேண்டாம் இல்லையா. அப்ப 50,000 குறைஞ்சது இப்ப இல்ல, இனிமேல் வந்துட்டே இருக்க போகுது. அதுக்காக நான் என்ன செலவு பண்ணேன், அசெட் வாங்கினேன். அந்த அசெட் வாங்கினேன்னு சொல்ல மாட்டாங்க, மணி ஸ்பெண்ட் டு ரெடியூஸ் தி ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவாங்க. அந்த மணி ஸ்பெண்ட் மேபி ஃபார் பர்ச்சேசிங் அன் அசெட்டா தான் இருக்க முடியும். சோ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா நான் ட்ரீட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பெட்ரோல் ட்ரிவன் என்ஜின் பை சிஎன்ஜி கிட்ஸ். ஓகே, சோ பெட்ரோல் மூலமா ஓடிட்டு இருக்கிற வண்டியை சிஎன்ஜி கிட்ஸ், ஓகே, கேஸ் மூலமா ஓடுறதா நான் மாத்தி இருக்கிறேன். அப்ப நீங்க பெட்ரோல் மூலமா ஓட்டினீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபாய் ஆகும், கேஸ் மூலமா ஒண்ணு 1 ரூபாய் தான் நமக்கு செலவாகும் அப்படின்னு சொன்னா we are reducing the costs, right? So இது capital expenditure. Cost of rings and pistons of an engine changed to get fuel efficiency. Okay, cost of rings and pistons எதுக்காக சேஞ்ச் பண்ணி இருக்காங்க, fuel efficiency. முன்னாடி efficiency கம்மியா இருந்துச்சு, இப்ப efficiency அதிகமாயிடுது. அப்ப அதிகமாவது, எஃபிஷியன்சி அதிகமாகிறதுக்காக எந்த செலவு பண்ணியிருந்தாலும் அது என்னவா மாறிடும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறிடும். ஓவர்ஹாலிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த என்ஜின் ஆஃப் யுவர் மோட்டார் கார் டு கெட் பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி, இதுவும் ஃபியூல் எஃபிஷியன்சி தான். அப்ப இது என்னவா மாறும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறிடும். ஒரு அசெட் வாங்குனீங்க, அதை பதிவு பண்றதுக்காக சில எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அது இல்லாம அந்த அசெட்ஸ் ஏதாவது டைட்டில் ப்ராப்ளம் இருக்கா, ஓனர் உண்மையான ஓனரா இல்ல 2 பேர் ஓனரா இருந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத அட்வொகேட் வச்சு நம்ம அதை சரி பண்றோம்னா அது பேர் லீகல் எக்ஸ்பென்சஸ். எனி லீகல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அக்வயரிங் தி அசெட் இஸ் ஆல்சோ எனி எக்ஸ்பென்சஸ் இன்கர் அப் டு தி புட் யூஸ் அர்த்தம். புட் யூஸ் முன்னாடி வரைக்கும் சேர செலவுகள், அது எப்பவுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். இஸ் தட் ஓகே? So hope so you could understand the classification of revenue and capital nature. Now கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரெசிட்ஸ் பத்தி இப்ப பார்க்க போறோம். இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் மெஷினரி டேமேஜ்டு பை ஃபயர். மெஷின் ஃபயர் ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்காக நான் இன்சூரன்ஸ் கிளைம் வாங்குறேன். மெஷின் சம்பந்தப்பட்ட அசெட்ஸ் சம்பந்தப்பட்ட ரீசனுக்காக ஏதாவது கலெக்ஷன் உள்ளார வந்துச்சு அப்படின்னாலே அது கேபிட்டல் ரெசிட்ஸ் தான் இருக்க முடியும். மெஷின் வெளியே போயிடுச்சு, அதுக்கு பதில் எனக்கு என்ன வந்திருக்கு, இன்சூரன்ஸ் கிளைம் வந்திருக்கு, கேபிட்டல் நேச்சர். சப்சிடி ஃபார் பிளாட் ஆஃப் லேண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். பிளாட் ஆஃப் லேண்ட் வாங்குறது கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துருக்காங்க, அசெட் சம்பந்தப்பட்ட ரெசிட்ஸ், அதனால கேபிட்டல் ரெசிட்ஸ். ஜெனரல் சப்சிடி, ஒரு காரணமே இல்லாமல் ஒரு சின்ன சப்சிடி கொடுக்குறாங்க, ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது எந்த அசெட் சம்பந்தப்பட்டதும் கிடையாது அப்படின்னா அது ரெவென்யூ ரெசிட்ஸா நம்ம ட்ரீட் பண்ணோம். பேட் டெட் ரெக்கவர்ட். பேட் டெட் எப்படி என்ன பண்ணுவீங்க, P&L டெபிட் பண்ணுவீங்க, அதே மாதிரி பேட் டெட் ரெக்கவரா இருந்தா P&L கிரெடிட் பண்ணுவீங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐட்டம் நீங்க என்ட்ரி போட்டு பாத்தீங்கன்னா அது P&L அக்கௌண்ட்ல போய் சேரக்கூடிய ஐட்டமா, பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அஃபெக்ட் பண்ற ஐட்டமான்னு பாருங்க. பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் கேபிட்டல் அஃபெக்ட் பண்ற ஐட்டமா இருந்தால் அது கேபிட்டல் நேச்சர். P&L அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு சொன்னாக்க அது ரெவென்யூ நேச்சரா வச்சிடலாம். பேட் டெட் ரெக்கவர்ட் எப்போதுமே P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் செல்ல போயிடும், அதனால இது என்னவா ட்ரீட் பண்ணலாம், ரெவென்யூவா ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த மெஷின். ஸோ மிஷினை விற்கிறீங்க, அதுக்கு ஒரு நாமினல் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா பேங்க் டு மெஷின் தான் போடுவீங்க. மெஷின் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஷீட் போகும், கேஷும் பேலன்ஸ் ஷீட்ல போகும், ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி P&L அக்கௌண்ட் ஐட்டம்ஸ், அதனால இது கேபிட்டல் நேச்சரா வச்சுக்கலாம். பிரீமியம் ரிசீவ்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஷேர் இஷ்யூ பண்ணதுனால செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வருது, அதுவும் பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய ஐட்டம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல் ரெசிட்ஸா நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஐடியாஸ் யூ ஹேவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் ஃபார் capital and revenue transactions. One of the most அப்படினா என்ன? Let's see. A, B. A B கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அசெட் ஒன்று வாங்குறார். ஆனா முத நாள் ரிப்பேர்,
ஓட மாட்டேங்குது. பி சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்ல, கேரண்டி எல்லாம் அதுல இல்ல. ஏ பி அப்ரோச் பண்றார், உடனே பி என்ன சொல்றார், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது சார், ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ரீஃபண்டும் தர முடியாது சார், நீங்க தான் மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டாங்க. நேரா ஏ என்ன பண்றாருன்னா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டார். சார் இந்த மாதிரி என்ன ஏமாத்துறாரு சார் அப்படின்னு ஹைகோர்ட் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பி கிட்ட என்ன சொல்றாரு, நீ செஞ்சது தப்பு, அவனுக்கு பெனால்டி கொடு அப்படின்றது. ஓகே, பெனால்டி வரலாம். நவ் இப்போதைக்கு ஹைகோர்ட்ல போயாச்சு, என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தெரியாது. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரலாம்? ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஒன்னு காம்பன்சேஷன் குடுன்னு சொல்லலாம். ஓகே, காம்பன்சேஷன் குடுன்னு சொல்லலாம் பி கிட்ட. ரெண்டு, ஓகே பி செஞ்சது கரெக்ட், அதனால கேஸ என்ன பண்ணிருக்கலாம், தள்ளுபடியும் பண்ணலாம். they can simply cancel the case, ஒண்ணும் கிடையாது அப்படின்னா. காம்பன்சேஷன் குடுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த காம்பன்சேஷன் எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்க சொல்லுவாங்க தெரியலையே. 1 lakh கொடுப்பாங்களா? 1 lakh இல்லாம எவ்வளவு டென்ஷன் பண்ணா சார், அதுக்காக ஒரு பெனால்டி கொடுங்க, எங்க ஆளுங்க எல்லாம் போட்டு வேலையை செஞ்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு பெனால்டி கொடுங்க, 2 லட்சமா கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். now காம்பன்சேஷன் கொடுக்கலாம், எஸ்டிமேட்டும் தெரியல. எஸ்டிமேட் எவ்வளவு, அதுவும் கேள்வி. இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, ஆனா எனக்கு சாதகமா வந்துச்சுன்னா எனக்கு காம்பன்சேஷன் வர வாய்ப்பு இருக்கு. காம்பன்சேஷன் வந்தால் அது அசெட் இல்லையா, பேலன்ஸ் ஷீட்ல கேஷ் அதிகமாயிடும் இல்லையா, தட் இஸ் an அசெட். காம்பன்சேஷன் வந்தால் எனக்கு அசெட் வரலன்னா எனக்கு நட்டம் கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல எனக்கு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு சாதகமா வந்தால் எனக்கு அசெட் வர வாய்ப்பு இருக்கு, எனக்கு சாதகமா வரலன்னா ஒன்னும் வராது அப்படின்னு சொன்னா கண்டிஞ்சன்ட் அசெட்னு பேர். இதுக்கு பேர் என்னது? கண்டிஞ்சன்ட் அசெட். ஓகே, ஏவோட ஆங்கிள் அது பேர் கண்டிஞ்சன்ட் அசெட். சரி, வாட் அபவுட் தி பி சார்? பி மேல ஏ கேஸ் போட்டார். இப்ப பி ஓட அட்வொகேட் சொல்றாரு, சார் கவலைப்படாதீங்க சார், கேஸ்ல தள்ளுபடி ஆயிடும், கேன்சல் ஆயிடும், நீங்க கவலையப்படாதீங்க சார், ஒன்னும் காம்பன்சேஷன் வராது. சப்போஸ் தோத்துட்டா காம்பன்சேஷன் தர மாதிரி வரும். காம்பன்சேஷன் தர மாதிரி வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி எழுதணும். சோ பேமெண்ட் காம்பன்சேஷன் பேயபிள்னு எழுதுவார். அப்ப அது லைபிலிட்டியா மாற வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? பிக்கு. ஜெயிச்சா ஒண்ணும் கிடையாது, தோத்தா லைபிலிட்டிஸா வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா பிக்கு அது பேர் என்னதுன்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. Is that okay? Contingent assets and contingent liability. Governing. Contingent asset usually arises from unplanned or unexpected events. Unplanned or unexpected event. What is the expected event? No, I'm not sure. It may be either favoring me or the court order may be in against me also possible. அப்படி நடந்தா possibility of inflow of economic benefits to enterprises இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சிட்டோம்னா வர வாய்ப்பு இருக்கு, தோத்துட்டா ஒன்னும் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம். அப்ப பணம் வர மாதிரி இருந்தால் அது பேர் contingent asset. Contingent asset is neither recognized nor disclosed in financial statement. Financial statement எழுத மாட்டாங்க. ஆனா ட்ரேடிங் பீரியட்ல கொண்டு பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க இல்லையா, அது முடிச்ச பிறகு கீழே ஒரு சின்ன நோட் கொடுக்கலாம். பட் contingent asset இருந்தா எதுவுமே எழுத வேண்டாம். You no need to write it all. ஏன்? கன்சர்வேட்டிசம் ஒரு கான்செப்ட் பார்த்தோமா இல்லையா? ஆல் பாசிபிள் லாசஸ் இருந்தா மேக் a note of it, ஆல் பாசிபிள் கெயினா இருந்தா வந்தா மட்டும் எழுதுங்க, கன்ஃபார்ம் ஆன மட்டும் எழுதுங்க. அதனால இதை நீங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டீங்க. neither recognized not disclosed. ரெகக்னைஸ்ட் அர்த்தம், சப்போஸ் நம்ம ஜெயிச்சா சார் ஒரு 10 லட்சம் ரூபாய் வரும் சார், 10 லட்சம் ரூபாய் வரும்னா வர வேண்டியது இருக்கு, 10 லட்சம் ரூபாய் அசெட்ஸ்ல எழுதலாமா? கூடாது. சரி, பேலன்ஸ் ஷீட் கீழே இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டோம், ஜெயிச்சா எனக்கு 10 லட்சம் வரும் அப்படின்னா எழுதலாமா? இல்ல. பேலன்ஸ் ஷீட் கீழே ஜெயிச்சா எனக்கு வரும்னு எழுதுறது பேர் டிஸ்க்ளோஷர். பேலன்ஸ் ஷீட் உள்ளாரே வந்த மாதிரி எழுதணும்னா, வரப்போகுது அப்படின்னு எழுதணும்னா அது பேர் ரெகக்னிஷன். we are not going to recognize, we are not going to disclose. எதுக்கு? contingent asset. இதுக்கான எக்ஸாம்பிள், contingent assetக்கான எக்ஸாம்பிள் இப்ப பார்த்ததான், a claim filed against third party. A வந்து third party B மேல ஒரு claim file பண்ணியிருக்கிறார். So இதான் எக்ஸாம்பிள். But in case of contingent liability is an obligation
is an obligation which may or may not arise depending upon the happening or not happening the future uncertain event. அதாவது பிக்கு என்ன ஆயிடுச்சு, என் மேல கேஸ் போட்டிருக்கிறார், அந்த கேஸ்ல நான் தோக்கலாம் ஜெயிக்கலாம். சப்போஸ் தோத்தா ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது, ஆப்ளிகேஷன் இருக்கு, நான் கொடுக்க வேண்டியது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது பேர் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி. அந்த அந்த அமௌண்ட் தர வேண்டிய நிலை எப்ப வரும், இந்த கேஸ்ல தோத்தா. ஜெயிக்கலாமா, ஜெயிக்கலாம், ஜெயிச்சா ஒண்ணும் தர வேண்டாம். அப்ப வருமா, வர வாய்ப்பு இருக்கு, வராமலும் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கேஸ்ல அது பேர் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி. தோத்தால் நான் தர மாதிரி வந்தால் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி, ஜெயிச்சால் எனக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ். கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ் என்ன பண்ண மாட்டீங்க, ரெகக்னைஸும் பண்ண மாட்டீங்க, டிஸ்க்ளோஸும் பண்ண மாட்டீங்க. ஆனா கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டிஸா இருந்தா நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஒரு நோட்டாவது கொடுக்கணும். லெட்ஸ் see recognition. Contingent liability is required to be disclosed. ரெகக்னைஸ் பண்ணுவீங்களா சார்? ரெகக்னைசேஷன் பண்ண மாட்டோம் சார். ஏன் சார் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம்? எவ்வளவு வேல்யூன்னு தெரியலையே, தோத்துட்டேன், காம்பன்சேஷன் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் தெரியலையே, அவன் எவ்வளவு கேட்டான்னு தெரியல, இஷ்டத்துக்கு கேட்பான் இல்லையா. இந்த ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பூசினாக்கா வெள்ளை ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வாங்கி பூசினேன், ஒன்னும் ஆகல, கேச போடலாமா, கேச போடலாம். இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி பேரே மாத்திதான் நினைக்கிறேன் இல்லையா, தெரியுமா என்ன பேரு? அது கேச போட்டு தான் மாத்தி இருக்கிறான். ஸோ யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிற பாருங்க சார். ஓ கடையில் எஸ்கே போயிட்டான் பாருங்க. ஓகே, ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி கேஸ போட்டுவிட்டாங்க, கேஸ போட்டாங்க, ரைட். கேஸ போட்ட பிறகு இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபேர் அண்ட் லவ்லிங்கிறத மாத்திட்டு பேரே மாத்துறாங்க, க்ளோ அண்ட் லவ்லி. ஃபேர் மட்டும் தான் லவ்லியா, எங்களை மாதிரி கருப்பா இருக்கிறவங்க லவ்லி கிடையாதா அப்படின்னு ஒருத்தர் கேஸ போட்டான், எங்களை இன்சல்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோ அண்ட் லவ்லி, நீங்க கருப்பு மின்னல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் அவைலபிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இஸ் ரெக்வயர்ட் டு பி டிஸ்க்ளோஸ். தோத்தனா தர வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு தெரியலையே, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பெனால்ட்டி போடுவான். 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் இடுமா, என்ன சார் 1 லட்சத்துக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் போடுறீங்க, பார்த்து பேசுங்க அப்படின்னா 1.5 1.25 அப்படின்னு முடிப்பாங்க, இல்ல 50,000 ஏதோ முடிப்பாங்க. I'm not sure with what is the loss அப்படின்னா எவ்வளவு லாஸ்னு ஷூரா தெரிஞ்சால் பேலன்ஸ் ஷீட்ல ப்ரொவிஷன் கொடுக்கலாம். எவ்வளவு லாஸ் ஆகும்னே தெரியல, முதல் லாஸ் வருமா அதே தெரியல, லாஸ் ஆச்சுன்னா அது எவ்வளவு அதுவும் தெரியல அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கீழே ஒரு சின்ன டிஸ்க்ளோஷர், ஓகே இந்த பண்டம் சுத்த நெய்யினால் செய்யப்பட்டது அல்ல அப்படின்னு சின்னதா போடுங்க. அது மாதிரி எங்க கம்பெனி பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்களா எவ்வளவு சொத்து இருக்கு, கீழே சப்ஜெக்ட் டு கண்டிஷன் மொத்தமா திவாலாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லணும். சோ சொன்னாதான் அந்த கம்பெனில இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் அந்த அசெட் கம்பெனியை வாங்கலாமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணுவீங்க. சோ அப்படி ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுத்தே ஆகணும் இன் கேஸ் ஆஃப் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, டிஸ்க்ளோஸ்ட் பை வே ஆஃப் நோட் டு பேலன்ஸ் ஷீட். ஓகே, அதாவது P&L அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், இது முடிஞ்சோடனே கீழே நோட், கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஃபார் கிளைம் எகெயின்ஸ்ட் அவர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் கொடுக்கணும். அதுக்கு எஸ்டிமேட்டட் லாஸ் இருந்துச்சுன்னா அதையும் கொடுங்க. அன்லெஸ் பாசிபிலிட்டி ஆஃப் அவுட்ஃப்ளோ ஆஃப் த ரிசோர்ஸ் எம்பாடிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இஸ் ரிமோட். சார் தேவையில்லாம கேஸ் போட்டிருக்கிறாங்க சார், கட்டாயமா ஜெயிச்சே திருவோம், 100% ஷூர் சார், எல்லா அட்வொகேட்டும் சொல்லிட்டாங்க, யார் நம்ம மேல கேஸ் போட்டானோ அவனுக்கே நம்பிக்கை இல்லை அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்ப விடலாம். There is not even single doubt that will definitely win அப்படின்னு இருந்தா மட்டும் நீங்க விடலாம், இல்லைன்னா ஒரு சின்ன டிஸ்க்ளோசர் ஆவது கொடுத்தா ஆகணும். கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ் இருந்தா காமிக்கவே கூடாது, கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இருந்தா சின்ன டிஸ்க்ளோசர் கொடுக்கணும். எப்ப டிஸ்க்ளோசரே தேவையில்லைன்னா அந்த சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ரிமோட்டுங்க, வர வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் நீங்க பண்ணலாம். இதுவும் இதே கேஸ் தான் இந்த பி கேஸ்ல. Now இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குன்னா, எக்ஸாம்பிள் bill discounted but not yet matured, arrears of dividend on cumulative preference shares, இது ரெண்டுமே contingent liability, கட்டாயமா டிஸ்க்ளோசர் கொடுத்தே ஆகணும். preference sharesல பல வெரைட்டிஸ் இருக்கு, cumulative preference shares, non cumulative preference shares, participating preference shares எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல cumulative preference sharesனா என்ன அர்த்தம்னா, preference shareக்கு நம்ம டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும், லாபம் இருக்கோ இல்லையோ. ஆனா லாபமும் இல்ல, கையில பணமும் இல்ல, எப்படி சார் கொடுக்கறது? அப்படியா, கொடுக்காதீங்க. ஆனா அடுத்த வருஷம் பணம் வரும்போது ஃபர்ஸ்ட் அவனுக்கு பழசையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னால் கியூமுலேட்டிவ். நான் கியூமுலேட்டிவ்னா பழசு மிஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க, இந்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியதாவது கொடுங்க, இப்ப பணம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னா நான் கியூமுலேட்டிவ். அப்ப கியூமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணி இருக்கிற 3-4 வருஷமா என்கிட்ட பணமே இல்லை, லாபமும் இல்லை, பணமும் இல்லை
அப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன சொல்லிட்டேன் சார், தர முடியாது சார், பணமே இல்லை சார் அப்படின்ட்டேன். ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்ப லாபம் வந்தாலும் அந்த டிவிடெண்ட் கொடுத்தாகணுமா இல்லையா? அப்ப கீழே பேலன்ஸ் ஷீட் கீழே ஒரு நோட் எழுதி arrear for the cumulative arrear of dividend for the cumulative preference shares for 2 years or 3 years கீழே நோட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாலோ என்டார்ஸ் பண்ணியிருந்தாலோ அதுவும் நம்ம மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டின்னு நம்ம பேரை கொடுக்கணும். இது என்ன அப்படிங்கிறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பில் டிஸ்கவுண்டட் ஆர் என்டார்ஸ்ட் will be also contingent liability up to the date of maturity அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டா போதுமானது. Hope you can understand what is called contingent assets and contingent liability. Now let's see what is called provision, sir. Provision na enna? What is called provision? Provision அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க is present liability of uncertain amount which can be measured reliably by using substantial degree of estimation. Liability மாறிடுச்சு, ஆனா அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆர் பேட் டெட். எனக்கு நான் வித்த அமௌண்ட்டுக்கு எனக்கு வர வேண்டிய அமௌண்ட், டெட்டாஸ் கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட் 10 லட்சம் ரூபாய். கட்டாயமா அதுல ஒருத்தர் 2 பேர் பேட் டெட் பண்ணுவான் சார், அது ஒரு 50,000 வரலாம், 1 லட்சம் வரலாம். நான் சேல் பண்ணதுல ஒரு பார்ட் கட்டாயமா பேட் டெட் எவ்வளோன்னு தெரியல, ஆனா கட்டாயமா லாஸ் வரும். அது அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியலன்னு சொன்னால் யூ கேன் மேக் எ ப்ரொவிஷன். பேலன்ஸ் ஷீட்லயே நீங்க ப்ராஃபிட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது அந்த டிபென்ச்சர் அந்த இதுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, டெட்டாஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணி போடுவீங்க இல்லையா, that will be called provision for provision. அப்படின்னா இந்த contingent assets contingent liability ப்ரொவிஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, contingent assets contingent liability தர வேண்டியது வருமானே தெரியாது. ஓகே, contingent liability என்ன அர்த்தம்? லாஸ் பண்ணுவேன், அதான் தர வேண்டியது இருக்கு, அதுவே டவுட். லாஸ் பண்ணுவேங்கிறதே டவுட். ஆனா இங்க கட்டாயமா லாஸ் பண்ணுவேன், ஆனா எவ்வளவு லாஸ்ன்னு தெரியல. எஸ்டிமேஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு அமௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கீங்க அப்படிங்கிறது ப்ரொவிஷன். அண்ட் எப்படி ரெகக்னைஸ் பண்றீங்க? ரெகக்னைஸ்ட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், P&L அக்கௌண்ட்லயே நீங்க என்ன பண்ணுவீங்க? P&L அக்கௌண்ட்ல ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் லாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிரியேட் பண்ணிடுவீங்கப்பா. ஏன்னா எஸ்டிமேஷன் தெரியும், ஒரு எஸ்டிமேட்டட் நம்பர் இந்த நம்பர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க முதல் ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணிருக்கணும். ஆனா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியில P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ண மாட்டீங்க, பேலன்ஸ் ஷீட் கீழே ஒரு நோட் அப்படின்னு போட்டாவது எழுதுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அஸ் வெல் அஸ் ப்ரொவிஷன். கண்டிஞ்சன்ட் அசெட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? யூ ஆர் நாட் கோயிங் டு ஷோ எனிவேர், யூ ஆர் நாட் கோயிங் டு ஷோ எனிவேர். சரி, அது வந்தா சந்தோஷம் தானேப்பா, வரலன்னா பெரிய நட்டம் கிடையாது இல்லையா? அதனால ஆஸ் பர் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட், நோ நீட் டு ரெகக்னைஸ், நோ நீட் டு டிஸ்க்ளோஸ். ரெகக்னைஸ்ன்னு சொன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்துடும். டிஸ்க்ளோசர் என்ன அர்த்தம்? கீழே ஒரு சின்ன நோட் கொடுத்தீங்கன்னா அது பேர் டிஸ்க்ளோஷர். கண்டிஞ்சன்ட் அசெட்டுக்கு நோ டிஸ்க்ளோஷர், நோ ப்ரொவிஷன் மீன்ஸ் டிஸ்க்ளோஷர், நோ ரெகக்னிஷன். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிஸ் வரும்போது டிஸ்க்ளோஷர், ப்ரொவிஷன்ஸ் வந்துச்சுன்னா ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ்: provision for depreciation, provision for taxation and all. So these are the 3 items. Contingent assets na enna therinjikittinga, contingent liability na enna therinjikittinga, and provisions na enna therinjikittinga. Now இப்ப ப்ராபபிள் அவுட்ஃப்ளோ பணம் இருக்கு, கட்டாயமா தர வேண்டியது இருக்கு. ஓரளவுக்கு எவ்வளவு அமௌண்ட் என்னால சரியா சொல்லிட முடியும். இது இன்னைக்கு ஆப்ளிகேஷன் பிரசன்ட், இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரொவிஷனை ட்ரீட் பண்ணுங்க. ஓகே, ப்ரொவிஷனை ட்ரீட் பண்ணுங்க. பாசிபிள் ஆப்ளிகேஷன், இது பாசிபிள் சார், வர வாய்ப்பு இருக்கு, இல்லாம போகும், இது கட்டாயம், இது கட்டாயம், கட்டாயமா இருந்தா ரெகக்னைஸ் பண்ணணும். ஆனா வரலாம், வராம போகலாம் அப்படின்னு சொன்னாக்க டிஸ்க்ளோஸ் பண்ணா போதுமானது. அண்ட் நோ ரிலையபிள் எஸ்டிமேட், அவுட்ஃப்ளோ வர வாய்ப்பு இருக்கு, ஆனா எவ்வளவுன்னு எக்ஸாக்டா தெரியல, அப்ப அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. ஓகே, நோ ப்ராபபிள் அவுட்ஃப்ளோ அண்ட் நோ ரிலையபிள் எஸ்டிமேட், இது போமானே தெரியலைங்க, அதே சமயத்தில் லைபிலிட்டியா வரலாம், வராமலும் போகலாம் அப்படின்னு சொன்னாக்க பிரசன்ட் சினாரியோல ஆப்ளிகேஷன் அந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியா கொடுங்க. பாசிபிளா இருந்துச்சுன்னா நீங்க காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பிரசன்ட்னா என்ன, பாசிபிள் என்ன? பிரசன்ட்னா இருக்குங்க, கன்ஃபார்மா இருக்கு. பாசிபிள்னா வர வாய்ப்பு இருக்கு. வர வாய்ப்பா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியை மட்டும் ட்ரீட் பண்ணுங்க. ரிமோட்டா இருந்தா காமிக்க வேண்டாம்னு சொன்னோம்ல, அந்த ரிமோட் தான் இந்த டூ நத்திங் கேஸ். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா இதை தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்டிங் பாலிசிஸ்
அப்படிங்கிறது என்னன்னா, where we have 2 or 3 principles, accounting principles, அதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்க, அதுதான் accounting policies-ல வரும். Accounting policies refers accounting principles. Not only that, method of applying those principles while preparing the financial statement. So, accounting policies is nothing but accounting principles as well as method of applying it. For example, நீங்க depreciation வரும்போது we have WDV method as well as SLM method. இப்போ நீங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்? WDV method, one of the principle or policy for writing off the value of the assets. SLM is also one of the principle to write off the assets value because of usage. யூஸ் பண்ண asset value குறையும் சார். ஓகே, வேல்யூ குறையுது இல்லையா, அதை நீங்க ரைட் ஆஃப் WDV and SLM. இந்த ரெண்டுல எதை நீங்க சூஸ் பண்ணணும், WDV SLM அப்படின்னு சொன்னாக்க ரீசனபிளி எது கரெக்டா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். ரீசனபிளி எது கரெக்டா இருக்குமோ. SLM மெத்தட்ல டெப்ரிசியேஷன் கான்ஸ்டன்ட், அசெட் புதுசா இருக்கும் போதும் அதே டெப்ரிசியேஷன், பழசானாலும் அதே டெப்ரிசியேஷன். ஆனா அசெட் புதுசா இருக்கும்போது ரிப்பேரே இருக்காது, பழசாக ரிப்பேர் ஜாஸ்தி இருக்கும். அப்ப பழசான ஒரு அசெட் நீங்க யூஸ் பண்ணும்போது டெப்ரிசியேஷன் ஜாஸ்தி, ரிப்பேரும் ஜாஸ்தி அப்படின்னா அதை யூஸ் பண்ணவன் அதிகமா சார்ஜ் பண்ணுவான். நியாயமா இருக்கா? WDV will higher depreciation in the beginning with the lower repairs and lower depreciation with the higher repairs in the old days will have equal cost of recovery from the customer. Sir, இதுக்கு எதா சார் செலவாகும் கொடுங்க, இது புது அசெட் சார், அதனால ரிப்பேர் ஜாஸ்தி இருக்கும், மீன்ஸ் அதிக வேல்யூ நான் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. பழைய அசெட் சார், அதனால டெப்ரிசியேஷன் கம்மியான ரிப்பேர் ஜாஸ்தியாச்சே அப்படின்னு உங்கள்ட்ட ரெக்கவர் பண்ணலாம். அப்ப எது சூட்டபிளோ அந்த மெத்தட் ஆஃப் சூசிங் ஆஃப் தீஸ் ஆல்டர்னேட் பிரின்சிபல்ஸ் will also be considered as policy, accounting policy. What is your policy? ஏன் பாலிசி அசெட் அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன் சார். நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் வந்து அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என் காலத்தில் அவன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இன்டர்நெட் கஃபே அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்போல்லாம் இன்டர்நெட் அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும், அங்கே போய் யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா மொபைல் பூத், இந்த ஃபோன் பூத்துன்னு வச்சிருப்பாங்க. இது மாதிரிலாம் கடையை ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்டர்நெட் டைப்பிங், ஜாப் டைப்பிங்னு ஆரம்பிச்சாங்க. அப்பா ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு இவங்க ஆரம்பிப்பானுங்க, கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸும் காண போயிடுவாங்க, அவங்களும் காண போயிடுவாங்க. தட்ஸ் ஹவ் தே ஹேட். வாட் பாலிசி யூ ஃபாலோ அப்படிங்கிறத நம்ம இங்கே வச்சிருக்கோம். ரைட். அப்ப எதை வச்சு சார் சூஸ் பண்ண போறோம், இந்த இதில் எதை நம்ம சூஸ் பண்ண போறோம், WDV SLM அப்படின்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் சம் பாயிண்ட்ஸ் இல்லையா, சம் கன்சிடரேஷன். என்ன? ப்ரூடன்ஸ், சப்ஸ்டான்ஸ் ஓவர் ஃபார்ம், மெட்டீரியாலிட்டி. இந்த மூணு பேசஸ் பேஸ் பண்ணி இதை மூணை வச்சு தான் நம்ம எந்த பாலிசி சூஸ் பண்றது. பிரைமரி கன்சிடரேஷன் இன் தி செலக்ஷன் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ். ஓகே, எதை சூஸ் பண்ண போறோம்? ப்ரூடன்ஸ், சப்ஸ்டான்ஸ் ஓவர் ஃபார்ம் அண்ட் மெட்டீரியலிட்டி. ப்ரூடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நான் கான்செப்ட் லெக்சர்ல பேசியிருக்கிறேன். மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் கான்செப்ட் லெக்சர்ல பேசியிருக்கிறேன். அதை ரெண்டையும் தவிர சப்ஸ்டான்ஸ் ஓவர் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஃபார்ம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க லீகல் ஃபார்ம். சப்ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது ட்ரூத். ஓகே, ஏ அண்ட் பி. ஏ வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பிக்கு கொடுத்தார். பி ஏக்கு தன்னுடைய பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அப்படின்னு அர்த்தம் சேல்னு அர்த்தம் இல்லையா? ஆனா பி ஏக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா இல்லையா? அது பேர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது பெண்டிங்ல இருக்கு, இது இன்னும் முடியல. பணத்தை கொடுத்துட்டார், சொத்தை வாங்கிட்டார், இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியல. as on which date? 31st March 2023 நம்ம அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ற அந்த நாள் அன்னைக்கு பில்டிங் உடைய பணத்தை கொடுத்துட்டேன், பில்டிங்கை நான் எடுத்துக்கிட்டேன், சாவி வாங்கிட்டேன், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் அந்த பில்டிங்கை என் பேர்ல பதிவு பண்ணல. இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் இன் மை நேம். இஸ் தட் கிளியர்? இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் இன் மை நேம். கிளியர்? நவ் இப்ப ஏ உடைய பேலன்ஸ் ஷீட்ல இந்த அசெட் இருக்குமா அல்லது பி உடைய பேலன்ஸ் ஷீட்ல இந்த அசெட் இருக்குமா? யாருடைய பேலன்ஸ் ஷீட்ல இந்த அசெட் இருக்கும்? சட்டம் என்ன சொல்லுது? உங்க பேர்ல பதிவாயிருச்சான்னு பாருங்க, அப்பதான் நீங்க ஓனர். இதான் லீகல். as per the law you are not owner yet. is that okay? ஆனா
உண்மை என்ன சார்? அசெட் நான் வாங்கிட்ட, பணத்தையும் கொடுத்துட்டேன், உண்மையிலுமே நான் தான் சார் ஓனர். அப்ப உண்மைப்படி நான் இங்க P&L பேலன்ஸ் ஷீட்ல என்னுடைய அசெட் சைட்ல பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 50 lakhs நான் போடலாமா சார்னா? ஆமா, அப்படிதாங்க போடணும். உண்மை என்னையோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்டன்ஸ் ஓவர் த லீகல் ஃபார்ம். இந்த ரெண்டுல யார் முக்கியம்? லீகலா சப்ஸ்டான்ஸான? சப்ஸ்டான்ஸா உங்க அக்கௌண்ட்ஸ்ல எழுதிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். லீகல் ஃபார்ம் இட்ஸ் a matter of 1 or 2 days going to sign. So it is not my issue. பணத்தை கொடுத்தாச்சு, பொருள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்டான்ஸ் ஓவர், உண்மை ஓவர் உங்க அக்கௌண்ட்ல எழுதுங்க. இவர் தன்னுடைய அக்கௌண்ட்ல அசெட் சைட்ல பில்டிங் இருக்கு இல்லையா, இனிமேல் தன்னுடைய பில்டிங் இல்லைன்னா அவர் எழுதிடணும். இஸ் தட் ஓகே? 3 கன்சிடரேஷன் இருக்கு அக்கௌண்டிங் பாலிசி அப்ளை பண்ணும்போது. என்னென்ன கன்சிடரேஷன்? prudence, substance over form, materiality. Where prudence and materiality already we have studied along with the concepts. Go and watch that video also if you have any doubt. Now, இப்ப இந்த பாலிசில alternate policies இருக்கு. alternate policies அதெல்லாம் எங்கெங்க இருக்கு? ஓகே, accounting policies where we have the choices. இதுவோ அதுவோ, like depreciation வந்து WDV மெத்தடா அல்லது SLM மெத்தடா? we have n number of methods. பட் நம்ம ப்ரையாரிட்டி வந்து WDV SLM மட்டும் பார்க்கிறோம் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன்ஸ்ல. அது மட்டும் இல்லாமல் அசெட்ஸ் வேல்யூவேஷன்ல n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன மெத்தட் இருக்கு? ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், இன்னைக்கு வித்தால் என்ன ரேட்டு போகும், ரியலைசபிள் வேல்யூ, புதுசா வாங்கின என்ன வேல்யூ போகும், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. அப்ப எந்த மெத்தட் எடுத்துக்கிறது? ஓகே, we have to go for historical cost method. பார்த்தோமா இல்லையா? இன்வென்ட்ரி ஸ்டாக் வேல்யூவேஷன், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறது? FIFO, LIFO அப்படின்னு வெயிட்டட் ஆவரேஜ், சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், பல மெத்தட்ஸ் இருக்கு. எந்த மெத்தட் எடுத்துக்கிறது? எது எடுத்துக்கிறது? ஃபாலோ திஸ் பிரின்சிபல், ப்ரூடன்ஸ், சப்ஸ்டான்ஸ் ஓவர் ஃபார்ம், மெட்டீரியலிட்டி. ஃபாலோ பண்ணி இதுல எது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டிஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், இதெல்லாம் வேல்யூ பண்றதுக்கு we have 2 or 3 methods. நான் இங்க எதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்னா மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது மட்டும் தான் உங்களுடைய ஃபவுண்டேஷன் லெவல்ல தெரியும். நீங்க இன்டர் ஃபைனல் வரும்போது இந்த மற்ற ஐட்டத்தை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுப்பீங்க. ஓ, இன்வென்ட்ரி வேல்யூவேஷன்ல எவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கா, அப்ப இதுல இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் எதுவா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்றீங்களே, அதெல்லாம் நீங்க இன்டர் ஆர் ஃபைனல்ல தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ், பாலிசிஸ் அவைலபிள் ஃபார் வேரியஸ் பர்பசஸ். அதுல செலக்டடா ஒரு 7 கொடுத்துருக்கிறேன். நீங்க எக்ஸாம் பர்பஸ்ல இந்த மாதிரி கேட்கறாங்க, ஏரியாஸ் இன் விச் ஏ சாய்ஸ் வித் ரிகார்ட் டு அக்கௌண்டிங் பாலிசிஸ் இஸ் மேட். எங்கெல்லாம் சாய்ஸ் பண்றோம், சாய்ஸ் என்ன 4-5 கொடுத்தா தான் சாய்ஸ். ஒன்னே ஒன்று தான் இருக்கு, இதான் ஃபாலோ பண்ணா வேற வழியில் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து டெப்ரிசியேஷன்ல SLMோ WDV எதோ வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்? இதுவா அதுவா? எது கரெக்டா இருக்கும்? ப்ரூடன்ஸ், மெட்டீரியலிட்டி, சப்ஸ்டான்ஸ் ஓவர் ஃபார்ம், இதை வச்சு நீங்க முடிவு பண்ணணும். ஓகே, வீடு வாங்குறீங்க, அந்த வீடு வாங்குனீங்கன்னா அது உங்களுடைய சொத்து அப்படின்னு எப்ப எழுத போறீங்க? உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணும் போதா, இல்ல பணத்தை கொடுத்துட்டே பொருள் வந்துருச்சு அப்பையா? ஸோ அப்ப உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும் போது நீங்க எதை எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த பிரின்சிபல்ஸை பார்க்க போறோம். அது மாதிரி கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி, எம்ப்ளாயர்ஸ் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறீங்க, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கு, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இன்வென்ட்ரி இருக்கு, இதுக்கெல்லாம் சாய்ஸஸ் இருக்கு. அதுல எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஹியர் வி ஹேவ் த ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸ். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு 3-4 எழுதுனா போதும். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸ்டேட் எனி 4 or 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க 4 மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. இன்வெஸ்ட்மெண்ட், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், டெப்ரிசியேஷன், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், இன்வென்ட்ரி. ப்ரிடாமினெண்டா உங்களுக்கு தெரிஞ்சது டெப்ரிசியேஷன், அதோட நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஹோப்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நவ இந்த WDV மெத்தட் நான் ஃபாலோ பண்றேன், அதுல இருந்து SLM மெத்தட் மாத்திக்கலாமா, பாலிசி சேஞ்ச் பண்ணலாமா? என்னுடைய பாலிசி WDV ஃபாலோ பண்ணணும். என்ன காரணம்? அதுதான் நியாயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரூடன்ஸ்ங்கிறது நியாயமா இருக்கிறது. when there is a doubt you have to remove the doubt, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரூடன்ஸ். ஓகே, ஒரு டவுட்ஃபுல் அசெட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது அசெட்டா சொல்லாதீங்க. ஆனா டவுட்ஃபுல் லயபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதெல்லாமே ப்ரூடன்ஸ்ல வருது. இப்ப WDVல இருந்து SLM மாத்தலாமா? அதே மாதிரி இன்வென்ட்ரி வேல்யூவேஷன்ல FIFO இருக்கு, அதுல இருந்து LIFO மாத்திக்கலாமா? அதெல்லாம் என்ன, we'll see that in the separate class. இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் உங்களுக்கு இருக்கு, மாத்தலாமா? மாத்தலாம். எப்ப லாவோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோ மாத்தணும்னு சொல்லிட்டாங்க, நீங்க WDV மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எதுல, ஆக்ட்ல இல்ல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல you have to go for that. இது வரைக்கும் SLM ஃபாலோ பண்ணனே சார், இனியில இருந்து நீங்க இதை மாத்தி ஆகணுங்க, ஏன்னா லா சொல்லுது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, மாத்திக்கிறேன்.
அதே சமயத்துல நான் WDV SLM பதிலா WDV ஃபாலோ பண்ணா அப்ராப்ரியேட் பிரசன்டேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால மாத்திக்கலாம். ஸோ இந்த 3 ரீசனுக்காக நீங்க ஒரு பாலிசில இருந்து இன்னொரு பாலிசி சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன? லீகல் லா, another one is accounting standards, in short AS. மூணாவது இப்படி ஃபாலோ பண்ணாதான், முன்னாடி ஃபாலோ பண்ணதுக்கு பதிலா இப்ப சொல்ற இந்த மாடலை ஃபாலோ பண்ணாதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிச்சுவேஷன், இந்த 3 சிச்சுவேஷன்ல I can change the policy also. Is that okay? This is all about the